அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பாடி லாங்குவேஜ் கோர்ஸில் வீக் 1 அசைன்மெண்ட் எப்படி செய்கிறது, வீக் 2ஓட கோர்சஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி MP4 ஃபார்மேட்டில் வீடியோஸு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் தமிழில் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. பாடி லாங்குவேஜ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் 4 வாரங்கள். முதல் வாரம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்து, அந்த முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கோர்ஸை எப்படி படிக்க வேண்டும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. இப்போ வீக் 1 அசைன்மெண்ட் எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே குவிஸ் வீக் 1 அசைன்மெண்ட் 1ன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தத்தில் 10 கேள்விகள் வரும். இந்த 10 கேள்விகளும் ஏற்கனவே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃபைனிங் பாடி லாங்குவேஜ் ஸ்கோப் அண்ட் ரெலவன்ஸ், டிஃபைனிங் ப்ராக்சிமிக்ஸ் 4 zones, ப்ராக்சிமிக்ஸ் பிஹேவியரல் கன்னோட்டேஷன், அக்யூலெசிக்ஸ் 1, அக்யூலெசிக்ஸ் 2, இந்த 5 பாடங்களில் இருந்தும் 10 கேள்விகள் இந்த அசைன்மெண்ட் 1ல் கேட்கப்பட்டுள்ளது. இந்த அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் 6/8/2025 இரவு 11:59க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 கேள்விகளுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு கடைசியாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்து வச்சுட்டு கீழே இருக்கிற சப்மிட் ஆன்சரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யுவர் லாஸ்ட் ரெக்கார்ட் சப்மிட்டட் வாஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டோ அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கோர்ஸில் ஐடென்டிக்கல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு வரும். நீங்கள் கோர்ஸ் ப்ராக்ரஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் டேட்டு, இமெயில் ஐடி, நேம் அப்படின்னு வந்துடும். ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே கோர்ஸ் ப்ராக்ரஸில் எவ்வளோ % நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் ப்ராக்ரஸ் மட்டும்தான் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் உங்களோட குவிஸ் மார்க்கோ இன்டர்னல் மார்க்கோ இதில் வராது. இதே தான் மற்ற சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கும். இதில் 100% காமிச்சா நீங்கள் 100% இன்டர்னல் மார்க் எடுத்தீங்கன்ற அந்த தகவல் இல்லை. இது ஒன்லி என்னென்னா நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். கீழே அசஸ்மெண்ட் மார்க்கில் இப்போதைக்கு அசைன்மெண்ட் 1 அசைன்மெண்ட் 2 உடைய மார்க்ஸ் எதுவும் கொடுக்கல. அடுத்தது யூனிட் வைஸ் ப்ராக்ரஸில் பொறுத்த வரைக்கும் லெசன் ப்ராக்ரஸும் அசைன்மெண்ட் ப்ராக்ரஸும் அதில் இருக்குது. லெசன் ப்ராக்ரஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன லெசன் முடிச்சிருக்கோமோ அந்த லெசன் ஃபுல்லாக அங்கே காமிச்சிடும். அசைன்மெண்ட் ப்ராக்ரஸில் அசைன்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றது தான் இங்கே காமிக்கும். அடுத்தது வீக் 2ல் பொறுத்த வரைக்கும் இன்னும் 20% தான் முடிச்சிருக்கேன். இந்த சென்ஸ் அவங்க கொடுத்துருக்க லெசனில் ஒரு லெசன் தான் இப்போதைக்கு நான் படிச்சிருக்கேன்றதுனால இருக்குது. அதே மாதிரி வீக் 2ஓட அசைன்மெண்ட்டு நான் இன்னும் பண்ணல அப்படின்றதும், டவுன்லோட் வீடியோஸும் டெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ட்ஸும் நான் முடிச்சிருக்கேன், அதனால் அப்படி காமிக்குது. இப்போது டவுன்லோட் வீடியோஸ் எப்படி பண்ணுறதும் டெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ட்ஸை எப்படி பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஐடென்டிக்கல் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோர்ஸில் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்து விட்டுருந்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துடுங்க. நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து மறுபடியும் இது தொடரும். டவுன்லோட் வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MP4 ஃபார்மேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற இந்த மெசேஜ் வரும். இங்கே டவுன்லோட் நவ்வை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராப்டவுன் மெசேஜில் அபவுட் கோர்ஸு, டவுன்லோட்ஸு, TA லிஸ்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டாப்பர்ஸ் லிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் நீங்கள் அபவுட் கோர்ஸுக்கு உள்ளே போனீங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அடுத்ததாக இருக்கிற டவுன்லோட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக வரும். அதாவது டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், புக்ஸ், வீடியோஸ்ன்னு வரும். அதில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு லெசனான டிஃபைனிங் பாடி லாங்குவேஜ் ஸ்கோப் அண்ட் ரெலவன்ஸ்க்கு செலக்ட் லாங்குவேஜ்னு கேட்கும். அதில் நீங்கள் இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் வெர்ஷன் போயிடுங்க, இல்லை தமிழ் வெர்ஷன் வேணும்னா தமிழை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பக்கத்தில் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்னு இருக்கும். அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இமெயில் ஐடின்னு கேட்கும். இமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு PDF இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், அதுவும் தமிழ் வெர்ஷனில். இதே போல்
டவுன்லோட் ஆகிற ஒவ்வொரு டிரான்ஸ்கிரிப்ஸையும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு 2 வாரத்துக்கு உண்டான டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் தமிழில் தான் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. உங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னாலும் நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் போட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது புக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எந்த லாங்குவேஜஸ் அப்படின்னு வரும். அதாவது இங்கிலீஷ், பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி அந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது 4 வாரத்துக்கும் எந்தெந்த லெசன் இருக்குதோ எல்லா லெசனுக்கும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு புக்ஸு வந்து இங்கே கிடைச்சிடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசனான டெஃபைனிங் பாடி லாங்குவேஜ் ஸ்கோப் அண்ட் ரிலவன்ஸுக்கு பக்கத்துலேயே டவுன்லோடுன்னு இருக்கும். நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோவில் ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் உங்களுக்கு 3 டாட் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து உங்கள் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸு, அதாவது டிரான்ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை புக்ஸாக இருக்கட்டும், தமிழில் நீங்கள் வந்து படித்து கொள்ளலாமே தவிர உங்களுடைய எக்ஸாமினேஷன் தமிழில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவை எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கொஷினும் வரும், அதுக்கான 4 ஆப்ஷன்ஸும் வரும். சப்போஸ் இது வந்து ஹைப்ரிட் மோடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் உங்களுடைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பாடி லாங்குவேஜ் அப்படின்ற கோர்ஸில் வீக் 1ல் குயிஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, வீக் 2 கோர்ஸில் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, புக்ஸு, வீடியோஸு இவையெல்லாம் தமிழில் எப்படி நம்ம டவுன்லோட் செஞ்சு படிக்கலாம் அப்படின்ற தகவலும் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.